வணக்கம், நான் உங்கள் மோகனா. தினத்தந்தி 2/8/2025 சனிக்கிழமை. வாங்க செய்திக்குள்ள போகலாம். இந்த பாருங்க, திஸ் 4 பெண்கள் 1 2 3 4 1 2 3 4 பாருங்க. 1 2 3 4 பெண்கள் பார்த்துக்கங்க. கைதான வடமாநில பெண்களை படத்தில் காணலாம். அழகில் மயக்கி ஆண்களிடம் பணத்தை பறிக்கும் 4 வடமாநில பெண்கள் கைது. மாம்பழத்தில் கைவரிசை காட்டிய போது சிக்கினர். சென்னை ஆகஸ்ட் 2 ஆண்களிடம் அழகு காட்டி மயங்கி பணத்தை பறிக்கும் வடமாநில பெண்கள் 4 பேர் சென்னை மாம்பழத்தில் கைது செய்யப்பட்டனர். மாம்பழத்தில் பிடிபட்ட பெண்கள் சென்னை மாம்பழம் பகுதியில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி சரவணன் என்பவரின் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து நைசாக பணத்தை திருட பெண் ஒருவர் முயற்சித்தார். சரவணன் உஷாராகி அந்த பெண்ணை மடக்கி பிடித்தார். அந்த பெண்ணோடு வந்திருந்த மேலும் 3 பெண்கள் தப்பியோட பார்த்தனர். இதெல்லாம் ஒரு பொழப்பா? பொதுமக்கள் உதவியோடு சரவணன் அந்த 3 பெண்களையும் மடக்கி பிடித்தார். 4 பெண்களும் மாம்பழம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். போலீஸ் விசாரணையில் அவர்கள் 4 பேரும் மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த சோளம் வயது 36, நேகா 35, சாவித்ரி பாய் 36, மோகினி பாய் 45 என்று தெரிய வந்தது. ஐயோ, பார்க்கும்போதே பயமா இருக்குதுங்க. எல்லாம் பாய் பாய்ன்னு வருது. காட்டிட்டேங்க. 4 பேரும் பார்த்து கொள்ளுங்கள். பஸ்ல ஏறும்போது ஒரு பேண்ட் பாக்கெட்ல ஒருத்தருடைய பாக்கெட்ல போய் கை விட்டு போதும் அங்க இருக்கிறபடி. பலே கொள்ளைக்காரிகள். இவர்கள் 4 பேரும் பலே கொள்ளைக்காரிகள் ஆவார்கள். இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று இவர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். கூட்ட நெரிசலில் இவர்கள் நடந்து செல்வார்கள். நெரிசலில் நடந்து வரும் ஆண்களை அழகு காட்டி மயக்கி அவர்களிடமிருந்து பணத்தையோ அல்லது தங்க நகைகளையோ பறித்து கொண்டு தப்பி சென்று விடுவார்கள். சபல புத்தி உள்ள ஆண்கள் ஏராளமான பேர் இவர்களிடம் நகை பணத்தை இழந்துள்ளனர். வயதான பெண்களையும் ஏமாற்றி இவர்கள் நகை பணத்தை பறிப்பார்கள். ரயில் மூலம் சென்று கைவரிசையை காட்டிவிட்டு மீண்டும் சொந்த ஊர்களுக்கு சென்று விடுவார்கள். இவர்கள் 4 பேர் மீதும் ஏராளமான வழக்குகள் பல்வேறு மாநிலங்களில் நிலுவையில் உள்ளன. சென்னைக்கு முதல் முறையாக கைவரிசை காட்ட வந்தவர்கள் போலீசாரிடம் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். சென்னையில போய் இதெல்லாம் காட்டினா நடக்குமாங்க? அதுவும் நம்ம சென்னையில பண்ணும்போதே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. போலீசார் சிக்கிக் கொண்டாது. இவர்களையும் கையும் களவுமாக பிடித்த சரவணன் சைதாப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர். இரும்பு கடை நடத்தி வரும் இவர் இந்த பெண்கள் விரித்த சபல வகையில் சிக்காமல் இருந்ததால் தப்பினர். அதோடு அவர்களையும் பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். அவரை போலீசார் பாராட்டினார்கள். அதுவும் இந்த யூடியூப் சேனல் மூலமா நாங்களும் சரவணன்றவரை நாங்களும் பாராட்டுறோம். அடுத்தது மீன் பிடிக்க சென்ற போது பரிதாபம். ஏரியில் மூழ்கி 4ஆம் வகுப்பு மாணவி சாவு. மற்றொரு சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை. ஊர் பேர் வேப்பம்பட்டு. எங்களுடைய தாயின் வீடு. இந்த பாருங்க, என்னுடைய அம்மா சொந்த வீடு வேப்பம்பட்டு தான். வேப்பம்பட்டு ஆகஸ்ட் 2 திருநன்றூர் அருகே ஏரியில் மீன் பிடிக்க சென்ற 4ஆம் வகுப்பு மாணவி நீரில் மூழ்கி பலியானார். அவருடன் சென்ற மற்றொரு சிறுவன் ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த பொண்ணு பேர் ஜெர்மனி எமில்டா. இந்த பாருங்க, திஸ் போட்டோ. நீரில் 4ஆம் வகுப்பு மாணவி நீரில் மூழ்கி பலியானார். அவருடன் சென்ற மற்றொரு சிறுவன் ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். 4ஆம் வகுப்பு மாணவி திருவள்ளூர் மாவட்டம் திருநன்றூர் அடுத்த வேப்பம்பட்டு சுந்தரபாபு நகரை சேர்ந்தவர் ஜெரின் சுந்தர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவரது 2வது மகள் ஜெர்மின் எமில்டா வயது 9 வேப்பம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று முன்தினம் ஜெர்மனி எமில்டா வழக்கம் போல் பள்ளிக்கு சென்று விட்டு மாலை வீட்டுக்கு வந்தார். பெற்றோர் வெளியே சென்றிருந்த நிலையில் வீட்டில் தாத்தா பாட்டி மட்டுமே இருந்தனர். ஜெர்மின் எமில்டா வீட்டின் எதிரே உள்ள மைதானத்தில் வெளியே விளையாடி விட்டு வருவதாக தாத்தா பாட்டியிடம் கூறிவிட்டு சென்றார். அங்கு சக நண்பர்களுடன் விளையாடி கொண்டு இருந்த ஜெர்மின் எமில்டா அதே பகுதியில் வசிக்கும் ஜெய்வேல் என்பவரது மகன் திருமுருகன் 12 மற்றும் மற்றொரு சிறுமியிடம் சேர்ந்து அப்பகுதியில் உள்ள ஏரியில் மீன் பிடிப்பதற்காக யாருக்கும் தெரியாமல் சென்றுள்ளனர். மீன் பிடிக்க ஜெர்மின் எமில்டா மற்றும் திருமுருகன் இருவரும் ஏரியில் இறங்கிய நிலையில் சேற்றில் சிக்கி நீரில் மூழ்கியுள்ளனர்.
நின்ற மற்றொரு சிறுமி மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த வாலிபர்களிடம் இது குறித்து கூறினர். உடனடியாக அவர்கள் ஓடிச் சென்று ஏரியில் சேற்று நீரில் சிக்கிய ஜெர்மின் எமில்டா மற்றும் திருமுருகன் ஆகிய இருவரை மீட்டு திருவள்ளூர் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். அங்கு டாக்டர்கள் இருவரையும் பரிசோதனை செய்து பார்த்து ஜெர்மின் எமில்டா ஏற்கனவே விழுந்தது தெரிய வந்தது. திருமுருகன் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை போரூரில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரிக்கு அனுமதிக்கப்பட்டு அங்கு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து செவ்வாய்ப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மீன் பிடிக்க சென்ற சிறுமி ஏரியில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த செய்தியை பார்க்கலாம். கடற்கரை வேளச்சேரி வரையிலான பறக்கும் ரயில் சேவையை மெட்ரோ ரயிலுடன் இணைக்கும் திட்டத்துக்கு ஒப்புதல். ரயில்வே வாரியம் அறிவிப்பு. சென்னை ஆகஸ்ட் 2 சென்னை கடற்கரை வேளச்சேரி வரையிலான பறக்கும் ரயில் சேவையை மெட்ரோ ரயில் நிர்வாகத்துடன் இணைக்கும் திட்டத்திற்கு முதற்கட்ட ஒப்புதலை ரயில்வே வாரியம் வழங்கியுள்ளது. பறக்கும் ரயில் சேவை சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையில் 19 கிலோமீட்டர் தூரத்திற்கு பறக்கும் ரயில் சேவை 1997ஆம் ஆண்டு முதல் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த வழித்தடத்தில் சிந்தாதிரிப்பேட்டை, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, கலங்கரை விளக்கம், மயிலாப்பூர், இந்திரா நகர், திருவான்மியூர் உள்ளிட்ட 18 ரயில் நிலையங்கள் அமைந்துள்ளது. புறநகர் பகுதி மக்களை இணைக்கும் முக்கிய வழித்தடமாக இது விளங்குகிறது. நாள்தோறும் 50,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பறக்கும் ரயிலில் சேவையை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த பறக்கும் ரயில் வழித்தடத்தில் வேளச்சேரி பரங்கிமலை இடையே 5 கிலோமீட்டர் தூரத்திற்கும் விரிவாக்க பணிகளும் நடக்கிறது. வரும் நவம்பர் மாத இறுதிக்குள் பணிகளை முடிந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது. இதுபோக பறக்கும் ரயில் சேவை பராமரிப்பு ஆண்டுக்கு ரூபாய் 104 கோடி வரை செலவிடப்படுகிறது. ஆனால் ரூபாய் 60 கோடி அளவில் மட்டுமே வருவாய் கிடைத்து வருகிறது. கடற்கரை வேளச்சேரி இடையிலான பறக்கும் ரயிலில் வழித்தடத்தில் பொதுமக்களின் தேவைக்கேற்ப வசதிகளை ஏற்படுத்தி தரப்படுவதில்லை என்றும் சென்னை மாஸ் ரெபிட் டிரான்சிஸ்டரிடம் AMRDS எனப்படும் சென்னை பறக்கும் ரயில் திட்டத்தின் செயல்படும் மற்றும் நிர்வாகத்தை சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்து மேலும் பறக்கும் ரயில் சேவையை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழக அரசு வலியுறுத்தி வருகிறது. இதுகுறித்து கடந்த மாதம் 16ஆம் தேதி ரயில்வே அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் பறக்கும் ரயில்வே சேவையை மெட்ரோ ரயில் நிர்வாகத்துடன் இணைக்கும் திட்டத்திற்கு ரயில்வே வாரியம் முதற்கட்ட ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதன்படி பறக்கும் ரயில்வே சேவையின் சொத்து ரயில் இயக்கம் மற்றும் பராமரிப்பு ஆகியவை தமிழக அரசின் கீழ் உள்ள சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படும். இதற்கான பரிந்துணர்வு ஒப்பந்தம் விரைவில் தயாரிக்கப்பட உள்ளதாக ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது. பறக்கும் ரயில் நிலைய இணைப்புதன் மூலம் கூடுதல் வசதிகளும் மேம்பட ரயில்வே சேவையும் பயணிகளுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத பாருங்க, திஸ் போட்டோ. அடுத்த நியூஸை பார்க்கலாம். வங்கி கடன் முறைகேடு வழக்கு அனில் அம்பானிக்கு அமலாக்கத்துறை சம்மன். 5ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு. மும்பை ஆகஸ்ட் 2 வங்கி கடன் முறைகேடு வழக்கு தொடர்பாக அனில் அம்பானிக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. அதில் 5ஆம் தேதி டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்திய பெரும் பணக்காரரான முகேஷ் அம்பானியின் சகோதரரும் பிரபல தொழிலதிபருமானவர் அனில் அம்பானி. இவருடைய ரிலையன்ஸ் குழும நிறுவனங்கள் 2017ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை வங்கியிடம் வாங்கிய கடனில் ரூபாய் 3000 கோடியே முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு பிரதிபலனாக வங்கி அதிகாரிகளுக்கு ரிலையன்ஸ் குழு நிறுவனங்களுக்கு லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. எனவே லஞ்சம் விவகாரம் வங்கி கடன் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியது. இது தொடர்பாக கடந்த மாதம் 24ஆம் தேதி முதல் டெல்லியில் அமலாக்கத்துறையினர் மும்பையில் உள்ள ரிலையன்ஸ் குழும அலுவலகங்களில் அதிகாரிகள் தொடர்புடைய 35க்கும் அதிகமான இடங்களில் சோதனை நடத்தினர். 3 நாட்கள் இந்த சோதனை நீடித்தது. முறைகேடு தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது.
இதே போல மேலும் சில வங்கிகள் நிதி நிறுவனங்களில் வாங்கிய கடனை வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவதும் தெரிய வந்தது. இந்த கடன் தொகை போலி நிறுவனங்களுக்கு திரும்பி விடப்பட்டு உள்ளன. இவ்வாறு ரூபாய் 10,000 கோடிக்கும் அதிகமான வங்கி கடன் பணத்தை முறைகேடு செய்து தொடர்பாக விவகாரம் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அனில் அம்பானிக்கு சம்மன் அனுப்பி வைத்து உள்ளது. வருகிற 5ஆம் தேதி டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்தில் ஆஜராக ஆய்வுக்கு சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. விசாரணையின் போது வங்கிக் கடன் நிதி முறைகேடு தொடர்பான அவரின் வாக்குமூலத்தை அதிகாரிகள் பதிவு செய்ய உள்ளனர். இதுபோல ரிலையன்ஸ் குழுமத்தின் சில அதிகாரிகளும் விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி இருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். நான் உங்கள் மோகன்.